ஒரு நாய் கடைக்கு வந்துச்சு. கடைக்காரர் விரட்டிவிட்டார். திரும்ப திரும்ப அந்த நாய் கடைக்கு வந்துச்சு. என்னடா பெரிய தொல்லையா போச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த நாய் வாயில ஒரு சீட்டும் பணமும் இருந்துச்சு. கடைக்காரர் ஆச்சரியமாகி அந்த சீட்டை எடுத்து அதில் உள்ள சாமான்களை போட்டு மீதி பணத்தையும் அதே பையில் நாய் கழுத்தில் மாட்டிவிட்டார். நாய் திரும்பி நடக்க ஆரம்பிச்சுது. கடைக்காரர் சுவாரஸ்யமாகி நாய் பின்னாலே நடக்க ஆரம்பித்தார். அந்த நாய் தெருவை கடந்து மெயின் ரோட்டிற்கு வந்தது. அப்போது ரெட் சிக்னல். அந்த நாய் ரோட்டை கடக்காமல் நின்றது. பச்சை லைட் விழுந்தவுடன் ரோட்டை கடந்தது. கடைக்காரருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அது பின்னாலே அதன் வீடு செல்ல முடிவெடுத்தார். அந்த நாய் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றது. ஒரு குறிப்பிட்ட பேருந்து வந்தவுடன் நாய் பேருந்தில் ஏறியது. கண்டக்டரும் நாய் வாயில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு டிக்கெட் கொடுத்தார். 2 நிறுத்தங்கள் கடந்து நாய் பேருந்திலிருந்து இறங்கியது. கடைக்காரரும் அதன் பின்னால் இறங்கினார். நாய் ஒரு தெருவை கடந்து ஒரு வீட்டின் முன் நின்று கதவை தட்டியது. கதவு திறந்து ஒரு ஆள் வந்தார். நாயின் கழுத்தில் உள்ள பையை கழட்டிவிட்டு நாயை அடித்தார். கடைக்காரர் ஓடி சென்று, நிறுத்துங்க, ஏன் அடிக்கிறீங்க? அது எவ்வளவு பொறுப்பா கடைக்கு போயிட்டு சிக்னல் மதிச்சு பஸ்ல டிக்கெட் எடுத்துக்கிட்டு வருது, அதை போய் அடிக்கிறீங்களே. அதுக்கு அந்த ஆள் சொன்னார், வீடு சாவியை எடுத்துட்டு போகாம வந்து கதவை தட்டுது பாருங்க. நாய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லன்னு. நமக்கு மேல உள்ள முதலாளிங்க மேனேஜர் எல்லாரும் இப்படிதான். நீ எவ்வளவுதான் பொறுப்பா இருந்தாலும் உனக்கு நல்ல பெயரே கிடைக்காது. காணொளியை தொடர்ந்து பார்த்த உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புதிதாக வருபவர் என்றால் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கையை தரும் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.